முத்து ப்ரோ, வெல்கம். Yes, thank you, Jiva bro. What's happening? ப்ரோ, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் என்று கூட பாராமல் எங்களுக்காக வீடியோ பண்ணி கொடுக்க வந்துட்டீங்க. தேங்க் யூ ஸோ மச். நன்றி. பிறந்தநாள் என்றும் பாராமல் வீடியோ பண்ணியே கொடுக்கணும்னு சொன்னதுக்கு நன்றி. சரி ப்ரோ, எவிக்ஷன்லேருந்து நீங்கள் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்றே பேசியிருந்தோம் மஞ்சள் எவிக்ஷன் பற்றி. விஜய் சேதுபதியுமே நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை பார்த்து போகும்போது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனார். மஞ்சளோட எவிக்ஷன் அவருக்குமே ஒரு அன்ஃபேர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இருக்குது. சரி நீங்கள் சொல்லுங்க, ஃபேர் ஆர் அன்ஃபேர்? நீங்கள் நேற்று சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இன்னைக்கு நடந்த ஒப்பீனியன், இந்த டாக் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல ஃபேர் அன்ஃபேர் அந்த அந்த வார்த்தையே ரொம்ப தவறான வார்த்தை இல்ல. ஓகே, பிடிச்சதா பிடிக்கலையா? ஓட்டு போட்டவங்களுக்கு இப்ப நம்ம எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறோம். நியாயமா நீங்களே சொல்லுங்க, சென்னையில வந்து 49% ஓட்டு சதவீதம் வந்துச்சுன்னா பெரிய விஷயம். 100% உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு போடுறதுதான் ஒருத்தங்க எம்எல்ஏவே வராங்க. ஸோ அதுதான் ஓட்டிங்ன்றது. ஸோ இப்ப ஜென்ரலா இப்ப பிக் பாஸ் பாக்குறவங்க எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 40 100 பேர் இருப்போம் நம்ம. அது ரொம்ப பெரிய எஸ்டிமேட் நீங்க போடுறது. அப்படியா? ஆமா ப்ரோ, ஐ திங்க் பாக்குறதுல இருந்து ஒரு 10% ஓட்டு போட்டா பெரிய விஷயம். கண்டிப்பா மச்சான், ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஜீவா. பெண்கள் இருப்பாங்க, வேலைக்கு போற பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க, வேலைக்கு போற ஆண்கள் இருப்பாங்க. யாருக்கு அவ்வளவு டைம் இருக்கும்? ஓகே. ஏன்னா இந்த காலத்துல டிவி பாக்குறவங்க வந்து யாருமே, அதாவது நம்ம இப்ப ப்ராபப்ளி ஒன்னால ரிலேட் பண்ண முடியாது. நீ வந்து ஒரு 2K கிட்டு. 90s கிட்ல நாங்களாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும்னா அப்படி டிவி முன்னாடி அந்த ப்ரோக்ராம் வரதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி உட்காருவோம். ஆட் வரப்பெல்லாம் நாங்க சேனல் மாற்ற ஜெனரேஷன் கிடையாது, பூமர். பட் நாங்க அப்படிதான் ஒரு டிவி ப்ரோக்ராம பார்த்து, ஓகே இதுல பார்ட்டிசிபேட் பண்ண பெப்சி உங்கள் சாய்ஸ்ல உமாவுக்கு போன் பண்ண ஆள்ல நானும் ஒருத்தன். ஒரு நாளும் லைன் கிடைச்சது இல்ல, அதுவும் நான் லைவ் ஷோ. அப்படி பார்த்தவங்க நாங்க. அப்படி எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. இந்த காலத்து ஜெனரேஷன் டைம் இல்ல. அவங்க மூவிங்ல இருக்காங்க, பாக்குறாங்க. ஓகே இவங்க நல்லா பண்றாங்க, நல்லா பண்ணல. யாருக்கு அவ்வளவு டைம் இருக்கு ஓட்டு போடுறதுக்கு? மேபி இப்போ ஹாட் ஸ்டார்ல பாக்குறவங்க, ஓடிடில பாக்குறவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான லக்ஸரி இருக்கு. பட் அதுவுமே ரொம்ப மினிமல் பெர்சன்டேஜ் தான். ஆமா, கண்டிப்பா. இப்ப பாக்குற நிறைய பேரே பாப்பாங்க. ஆனா ஓட் பண்ணுமா, அது எதுக்கு ஒரு தனி இது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அதை கடந்து போயிருவாங்க, ஈஸியா கடந்து போயிருவாங்க. அது இது மஞ்சரிக்கு வந்ததுன்றதுனால நீங்க கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்க கிட்ட நீ ஏன் கேட்கல? வெளியே வந்தவங்க கிட்ட இல்ல, இந்த டாக் முன்னாடியே இருந்துச்சு. இருந்தாலும் இன்னைக்கு இது பயங்கரமா சோஷியல் மீடியால டாக்கா இருக்கு. விஜய் சேதுபதி அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. அவரே ஒரு அதிருப்தியை காமிச்சிட்டு போயிருந்தாரு. அதனால நான் இதை கேட்டேன், ஸ்ட்ராங்கா கேட்டது. அவர் முன்னாடியும் கேட்டிருந்தாரு. சுனிதா போறப்பவே அவர் கேட்டிருந்தாரு, ஆனந்தி போறப்ப அவர் கேட்டாரு, மஞ்சரி போறப்பவே அவர் கேட்டாரு. அது சோஷியல் மீடியால என்னைக்கு நம்ம பேசணும்ன்றத பொறுத்து தான் இருக்கு. ஓகே ப்ரோ. இன்னைக்கு வந்து சொன்னார்ல, இவருக்கு பதில், அதாவது இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு பதில் இந்த கண்டஸ்டன்ஸ் இருந்தா பெட்டரா, யார் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தால விஜய் சேதுபதி. ஸோ அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு 3 நபர் நீங்க சொல்லுங்க. ஒரு 3 சாய்ஸ் நீங்க சொல்லுங்க. 3 சாய்ஸ் நான் சொல்றேன். விஷாலுக்கு பதில் தர்ஷிகா இருந்திருக்கலாம், நேச்சுரல். அன்ஷிதா இருந்திருக்கலாம், நேச்சுரல். ஓகே. ஆனந்தி இருந்திருக்கலாம், ஓகே. பர்சனல் பயஸ். ஓகே. இல்ல, இதை நான் கேட்டேன்னா அடுத்த கேள்வி ஒன்றே அதான் வரும். ஏன்னா ஆனந்தி ரொம்ப நல்லா பண்ணான்னு நான் நினைக்கிறேன். அவ பாவம் வெளியே வந்துட்டா. விஷால், அருண் பிரசாத்லாம் எதுவுமே பண்ணாம இவ்வளவு நாள் இருக்காங்க. புரியுது, உங்க ஆதங்கம் புரியுது. நான் என்னமோ சொல்வதெல்லாம் உண்மையில நீ இவங்க மாதிரி நடந்துக்கிற. நீங்க வந்து விஷால் ஒரு பாயிண்ட் சொன்னாரு ஜாக்லின் பத்தி. ஜாக்லின் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை, ஒரு மவுஸை ஏற்றி விட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷால் வந்து நீ ஜாக்லின் பற்றி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்னா, ஒரு ஹிஸ்ட்ரி தான் சொல்கிறாங்க, கோச்சுக்காதீங்க. இது வரைக்கும் நடந்த 15 வாரம் நாமினேஷனில் 15 வாரமும் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில், அந்த எவிக்ஷனுக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் ஜாக்லின் இருந்திருக்காங்களாம். ஸோ சொல்லுங்கள், ஜாக்லின் அந்த மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணப்பட்டதுனால தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக இன்னைக்கு நிற்கிறாங்களா? இல்லை, ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டீங்க ப்ரோ. ஆமா, ஏன்னா அவங்க வந்து அதுக்காக அவங்க விளையாடல. அவங்க வீட்டுக்குள்ள வந்த வாரம் ஏன் நாமினேட் ஆனாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன், இதுக்கு நான் உடன்படலை அப்படின்றதுக்காக அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் ஏன் வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கெல்லாம் வேடிக்கையா இருந்துச்சு. விஷால் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்டு இவங்க தான் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. அப்புறம் ஏன் வாரம் நீ நாமினேட் பண்ண? புரியுது. அண்ட் அவங்களோட கேங்லயும் நீ வந்து ஒரு மெம்பரா இல்ல, அப்புறம் எப்படி நீ வந்தன்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. அதனால இல்ல, ஜாக்லின் அவங்க என்ன பண்ணாங்களோ, அவங்க என்ன பண்ணலையோ அதுக்கேத்தாப்புலதான் அவங்க நாமினேஷன்ல வந்தாங்க. அண்ட் பிக் பாஸ்ல போன அந்த அசீம் சீசன்ல ஜெயிச்சாங்க தெரியுமா? அசீம் ஜெயிச்சாருல,
எந்த லாங்குவேஜ் பிக் பாஸ்லயே வந்தது இல்லைன்னு அப்பதான் நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது பிக் பாஸ் இவ்வளவு லாங்குவேஜ்ல நடந்துகிட்டு இருக்கு, உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. யாருலயுமே வந்து ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன் வந்தவங்க ஜெயிச்சதே கிடையாது அன்டில் அசீம். புரியுது. சோ அது நாமினேஷன்ல வரதுன்றது வந்து தப்பிக்கிறதுன்றது ஒரு 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 கௌரவமான ஒரு மெடல் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ. ஐ திங்க் ஜாக்லின் அதை என்ஜாய் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. பட் அவங்க அதுக்கு வந்ததுக்கான காரணம் இது கிடையாது. ஆனா ஸ்ட்ராங்கான ஒரு கேம் அவங்க இத்தனை நாள் பண்ணது கொடுத்திருக்காங்கன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிதானே ப்ரோ? அது கம்ப்ளீட்லி அக்செப்ட். நல்லா தான் பண்றாங்க. ஓகே. சரி ப்ரோ, டிடிஎஃப் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். கோவப்படாதீங்க, என்ஜாய் பண்ணியிருப்போம். யார் முகத்துல உங்களுக்கு பயம் தெரிஞ்சுச்சு? டிடிஎஃப் பார்த்து நான் இது வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணதே இல்ல. ப்ரோ டிக்கெட் டு ஃபினாலே ப்ரோ. நீங்க டிடிஎஃப் உடனே வேற எங்கேயும் போகாதீங்க. டிக்கெட் டு ஃபினாலே கேம்ஸ் டாஸ்க் எல்லாத்தையுமே பார்த்து நான் எப்பவுமே அங்கதான் போவேன். நீ தான் வேற எங்கேயும் கூட்டு போற. சரி, யார் முகத்துல பயம் தெரிஞ்சது? எல்லாருக்கும் தானே இருந்துச்சு. இல்ல, ஒரு போட்டி மனப்பான்மையோட நம்ம இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா யார் மூஞ்சில தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? மச்சான் இதுவே இப்போ எனக்கு தெரியும். இப்போ நீ எலிமினேட் ஆக போறேன்னா பயம் இருக்கும். நீ ஜெயிக்கணும்னா உன்கிட்ட பயம் இருக்காது, வெறிதான் இருக்கும். அந்த அந்த கேள்வியே அந்த இடத்துல தப்பாகுது. என்னோட அதை பாக்குறப்ப எனக்கு ஒரு வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு விஷயத்த நம்ம தோக்குறோம்னா நமக்கு பயம் இருக்கும், ஜெயிக்கிறோம்னா நமக்கு பயம் இருக்காது, வெறிதான் இருக்கும். ரயன், முத்துக்குமரன் 2 பேர்கிட்ட வெறி இருந்துச்சு. ஓகே, முத்துக்குமரன் கிட்ட பயம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க, வெறி. சத்தியமா இல்ல, வெறி இருந்துச்சு. ஓகே ப்ரோ, அந்த நாகே சொல்ற மாதிரி வெறி வேணும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்டும். மச்சான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர். கடைசியில எனக்கு வந்து தோக்குறேன்ற பயத்தை விட ஜெயிக்கணும்ன்ற வெறி தான் எனக்கு நான் வந்து அதிகமா பார்ப்பேன். அது இவங்க 2 பேர்கிட்ட. தோக்குற பயம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா மேபி அதை கலந்துக்கவே இல்லாம இருந்த தீபக் இருந்திருக்கலாம். ஓகே, என்னவா இருந்தாலும் நமக்கு வந்துடணும்ன்ற தீபக் இருந்திருக்கலாம். பவித்ரா கூட ஒரு அளவுக்கு அது இல்ல. ஓகே, தீபக்ட இருந்துச்சு, விஷால்ட்ட இருந்துச்சு, அருண் பிரசாத் அந்த அந்த கம்யூனிசம்க்கு அப்புறம் அருண் பிரசாத் இல்லவே இல்ல. இந்த ஒரு வாரம் டோசேஜ் வாங்கினார்ல அருண், அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு ப்ரோ. அந்த இடையில ஒரு ரொமான்ஸ் கேட்சிங் மட்டும் வந்துட்டு போனாரு, அதுக்கப்புறம் ஆளை காணோம். இன்னைக்கு மஞ்சி மேம் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் தான் மேம்னு பேசினேன். ஆமா. அன்னைக்கு என்ன பேசுனேன் ஞாபகம் இருக்கா உனக்கு? சண்டை போட்டாரு பயங்கரமா. மச்சான் எவ்வளவு ஒன்னா ரெண்டா விடாம பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பக்குவப்பட்டாரு பாவம். பக்குவப்பட வச்சுட்டாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே, எப்படி வேணாலும் சொல்லலாம் இத. ஆனா எனக்கு நீ கேட்ட கேள்விக்கு பதில் பயம் வந்து இவங்க 2 பேர்ட்ட இல்ல. நீ முத்துக்குமரன் தான் நான் பதிலா சொல்லுவேன்னு நினைச்சு நீ கேட்ட கேள்விக்கு 2 பேர்கிட்ட பயம் இல்ல. ஓகே, வெறி அப்படின்னு வெறிதான் இருந்துச்சு. ஒரு போட்டியை ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வெறி வேணும், பயம்ன்றது வரவே கூடாது. அண்ட் பயம்ன்றதுக்கு என்னது, பெரிய பெரிய போர் வீரர்கள் சொல்லியிருக்காங்க பயம்னா என்னது, அதாவது தைரியம்னா என்னது, பயத்தை வெளியில காட்டாம இருக்கிறது. எல்லாருக்கும் பயம் இருக்கும், அதை எப்படி நம்ம பயமா காட்டாம நம்ம இருக்கோம். ஓகே, அதை இவங்க 2 பேரும் எக்ஸலண்டா பண்ணாங்க. ஓகே ப்ரோ. இன்னைக்கு டிடிஎஃப் வின்னரை வந்து விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ள போய் அந்த டிடிஎஃப் டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. சாரி, டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்துருச்சு. அடுத்த வாரம் பணப்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். பணப்பெட்டிக்கு உள்ளே ஒரு டிஸ்கஷன் போச்சு. நான் எடுக்க போறேன், நீ எடுக்க போறிய, எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் எடுப்ப, இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமான டாக்ஸ் போச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இருக்கிற இந்த 8 கண்டஸ்டன்ஸ் நினைக்கிறேன், 8 பேரில் யார் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை நாள் ஃபாலோ பண்ணதை சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கணிப்பா. பவித்ரா நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, எதனால? ஏன்னா அதை விட்டாங்கன்னா அவங்க எப்படி வெளியே போயிடுவாங்க. அதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது காசோ வாங்கிட்டு போகலாம். ஓகே ப்ரோ, விஷால் அந்த ஜோன்ல தான் இருந்துட்டு இருக்காரு. விஷால் அந்த ஜோன்ல தான் இருக்காரு, அருண் அந்த ஜோன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. எப்படி எவிக்ட் ஆயிருவாங்க, அது அடுத்து வருமோ அதுக்கு அடுத்து வருமோ. ஆனா அந்த 2 பேர்ல அவங்க கிடையாது அப்படின்ற ஒரு நிதர்சனம் இருக்கு. சோ அவங்களும் அந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுவே எனக்கு தெரிஞ்சு அன்ஃபேர்ன்றது என்ன, நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண விரும்பல. ஓகே, அன்டிசர்விங்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இவங்க 2 பேருமே அன்டிசர்விங். ஓகே ப்ரோ. அப்ப பெட்டி கிடைச்சிட்டா ₹1 இருந்தா கூட எடுத்துட்டு போயிருங்க. இல்ல உங்களுக்கு அதிக காசு வேணா ஏற அளவுக்கு பாருங்க. ஓகே ப்ரோ. எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்காங்க ப்ரோ. போன வாரம் ஜாக்லின் கூட சொன்னாங்க, முத்து என் கனவுல நீ வந்த, அதாவது பிக் பாஸ் அந்த ஃபைனல் மேடையில வந்து ஒரு கை உன்னோட கை, இன்னொரு கை என்னோட கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கனவுகள் வந்துட்டு இருக்கா? தினமும் நைட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு தான் தூங்குறீங்க, அதே தாட்ல தான் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கனவு வந்துச்சா? முத்துக்குமரன் ஸ்டேஜ்ல நிக்கிற மாதிரி. என் லைஃப் அவ்வளவு மோசமான லைஃப் கிடையாதுடா. நான் தூங்குறப்ப இவங்கெல்லாம் நினைச்சு தூங்குவேன்னு. ப்ளீஸ், இந்த கேள்வி நீ கேட்டதே ஃபர்ஸ்ட் தப்பு. உனக்கு இந்த மாதிரி தோணுதா?
ப்ரோ இல்ல. நான் இது வந்து வேற ஒரு இடத்துக்கு வரதுக்காக இந்த கேள்விய நான் கேட்டேன். கனவு கண்டுட்டு ஓ! இருக்காங்களே. அப்ப அந்த இடத்துக்கு டைரக்ட்டா வந்துரு. அதான் தூங்குறப்ப இவங்கலாம் என் கனவுல வரமாட்டாங்க. என் லைஃப் அவ்வளவு மொக்கையா இல்ல. சரி ஓகே. சரி இவங்கலாம் ஒரு பக்கம் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபைனல் 5 அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. ரயன் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு இப்ப. ஆமா. 2 பேர் ஏற்கனவே மீதி கன்ஃபார்ம் 4 தான். பேர் யாருன்னு கேட்கிறேன். ஆமா. முத்துக்குமரன், ம். தீபக், ம். 3 போட்டாச்சு. இன்னும் 2 யாரு? சௌந்தர்யா, ம். விஷால். என்ன ப்ரோ ஜாக்லின் விட்டீங்க? எனக்கு மச்சான் இந்த மாரி கண்டெஸ்டன்டா வெளிய போறாங்க. புரியுது ப்ரோ. அதாவது விஷால் போனா எனக்கு சந்தோஷம். ஆ. பட் அவர் இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. இவ்வளவு பண்ணி இவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னா இதுக்கப்புறமும் இருப்பாரு. ஓகே. ஜப்பான்ல நியூக்ளியர் பாம்பு விழுந்தும் கரப்பாம்பூச்சி சாவல. ப்ரோ ஒரு குறும்படம் சோசியல் மீடியால ஒண்ணு வைரலா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? நேத்து அருண் வந்து சொல்லியிருந்தார்ல. சத்தியமா இல்ல. அதான் அந்த ஆ, அடிபட்டத என்ன? பத்தி விஜய் சேதுபதி வந்து நல விசாரிச்சுட்டு இருந்தாரு. எப்படி இருக்கு அருண்? எப்படி இருக்கு விஷால்ன்ற மாரி நல விசாரிச்சுட்டு இருந்தாரு விஜய் சேதுபதி. அப்ப அருண் வந்து ம். எனக்கு ஓகே சார். நான் வந்து விஷால பார்த்து பயந்துட்டேன். எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் விஷால போய் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணிட்டேன். எனக்கு ஓகேவாயிருச்சு. அப்ப நான் வந்து சரியாயிட்டேன் ம். அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து ம். விஷால் கிட்ட எல்லாருமே கேட்டாங்க ப்ரோ. அருண் எங்க? அருண பாத்தியா? அப்படின்னு. அருண் அவன் என் கூட வரவே இல்லையே அப்படின்ற மாரி சொன்னாரு ப்ரோ அவரு. ஓ! ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த பேச வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஆமா. இவங்க ஆட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்தே கன்றாவி. இதுக்கப்புறம் என்னன்னு சொல்றது? அடுத்த வாரம் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் எல்லாருக்குமே இருக்கு. அருணா உள்ள வருவாரு. அந்த ஜால்ராஸ் அப்படின்ற ஒரு டயலாக் உள்ள வந்து போடுவாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். மச்சான் அதெல்லாம் நடக்குதா? அப்புறம் அடுத்த வாரம் தான் நடக்குமா. ஒரு கெஸ் அதான் போயிட்டு இருக்குது. ஓ! ஃபிரெண்ட்ஸ் நைஸ். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த நைஸ். எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்குள்ள வருவாங்க. அவங்க சும்மா பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா வருஷம் வருஷம் இந்த மாரி தான் ம். நடக்கும். வருவாங்க, உள்ள வருவாங்க. அ அருணா வந்து ஒரு பயங்கரமான ஒரு குறிக்கோளோட தான் இருக்காரு. அந்த ஜால்ராஸ் அப்படின்ற ஒரு ம். டயலாக்க உள்ள வந்து திரும்ப போடுவாரு. இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கிளாஷ் நடக்கும். இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு எப்ப என்ன ஆனாரு? நீ ட்ராக் பண்ணிருப்ப. நீ சோசியல் மீடியா ஒரு புலி. இல்ல சோசியல் மீடியால அதெல்லாம் ஆக்டிவா தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன ம். நடக்குது அப்படின்றத அடுத்த வாரம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஷோர். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் உன்ன பார்த்து நேர்ல பேசுறது. எனக்கு வெளியில சோசியல் மீடியால என்ன நடக்குதுன்றது எனக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. ஓகே. நான் உன்ன பார்த்து அந்த எபிசோட பார்த்து என்ன நடக்குதுன்றத பத்தி ரியாக்ட் பண்ற ஆளுன்றதுனால எனக்கு அத பத்தி இது கிடையாது. ஓகே. நான் நல்லா பண்றவங்க ஜெயிக்கட்டும். ஓகே ப்ரோ. இதுவரைக்கும் இருக்கிறவங்க டிசர்விங் தான். ஓகே. உண்மை ஜெயிக்கும். ஓகே. தேங்க்ஸ். தேங்க் இல்ல நான் யூ. சொன்ன உடனேயே நான் ஐயோ மஞ்சரி போயிட்டாங்களே என்ற எபிசோட்ல இதுவரைக்கும் இருக்கிறவங்க டிசர்விங் தான் சொல்லிட்டு தப்பு மச்சான். மஞ்சரி இருந்திருக்கணும். விஷால் போயிருக்கணும். ஓகே ப்ரோ. தேங்க் யூ சோ மச். அடுத்த தேங்க் வாரம் சந்திப்போம். யூ ஜீவா. தேங்க் யூ.